ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சர்வைவிங் தி அப்போகலிப்ஸ் சாப்டர் 6 தான் பார்க்க போறோம். ஏற்கனவே என்ன 5 வரை அப்லோட் பண்ணிட்டேன். செக் பண்ணலாம். செக் அவுட் பண்ணதுக்கு இப்ப நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாமா? இப்ப ஸ்டார்ட்டிங் சீன்ல வந்து என்ன காமிக்கிறாங்கன்னா, மான்ஸ்டர் தான் காமிக்கிறாங்க. மெயின் சிட்டில எல்லா மான்ஸ்டர்ஸும் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இதே மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய மான்ஸ்டருக்கு பறக்கக்கூடிய சக்தி இருக்கு. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, நெறைய மான்ஸ்டர் பறந்துகிட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. சில மான்ஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒண்ணோட ஒண்ணா அப்படியே எனேபிள் ஆயிட்டு, அப்படியே பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற மெயின் பில்டிங் எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. சில மான்ஸ்டர்லாம் பில்டிங் கூட அட்டாச் ஆயிட்டு, அங்க இருக்கிறதெல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ, ஃபைனலா பார்த்தீங்கன்னா, மொத்த சிட்டியுமே தரைமட்டமாக்கிடுது எல்லா மான்ஸ்டரும் சேர்ந்து. ஸோ, இந்த மொத்த சிட்டி தரைமட்டமாக்குனதுல பாலங்கள்லாம் இருந்திருக்குல்ல, அந்த பாலங்கள் எல்லாமே மொத்தமா இடிஞ்சு விழுந்திருக்கும். ஸோ, அந்த பாலத்துக்கு நடுவுல கேப்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த ஏரியால தான் சில மக்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்க மக்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, "ஃபைனலா நம்ம 4 நாளா இந்த மான்ஸ்டர்ட்ட தப்பிச்சிடுறோம். எனக்கு தெரிஞ்ச வரையிலும் பார்த்தீங்கன்னா, போலீஸோ இல்லைன்னா மிலிட்டரியோ வந்து நம்மள காப்பாத்தும்." அப்படிங்கிற மாரி ஒரு ஹோப்ல நம்பிட்டு இருக்கிறாங்க. என்னதான் இவங்க வந்துட்டு உயிரோட இருந்தாலுமே, இவங்களுக்கு பசிங்கிறது ஒண்ணு இருக்கும்ல. ஸோ, ஃபுட் சப்ளையும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு, இப்ப அவங்கள்ட்ட ஃபுட் சப்ளை ஒண்ணுமே கிடையாது. ஸோ, ஒரு நாளா அவங்க யாருமே சாப்பிடாம தான் இருக்காங்க. அங்க ஒரு பொண்ணையும், ஒரு பையனையும் காமிக்கிறாய்ங்க. அந்த பொண்ணு வந்து பேசிட்டு இருக்கு. "கவலைப்படாத நம்பலாம் உயிரோட தான் இருக்கோம். எனக்கு தெரிஞ்ச வரையிலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் மாற வாய்ப்பு இருக்கு. போலீஸ் எல்லாம் வந்து நம்மள காப்பாத்துவாங்க." அப்படிங்கிற மாரிலாம் அந்த பொண்ணு வந்துட்டு அந்த பையன்ட்ட வந்து அட்வைஸ் பண்ணிட்டுருக்கு. இந்த டயத்துல இன்னொருத்தர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, "நீங்க பேசுறது வந்து மத்தவங்களுக்கெல்லாம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸோ, தயவு செஞ்சு இத மாரிலாம் பேசாம இருங்க." அப்படிங்கிற மாரிலாம் அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல அந்த பொண்ணு சொல்லுது, "நாங்க 2 பேரும் தனியா தான் பேசிட்டு இருக்கோம். அதுமாரி ரொம்ப கத்தியெல்லாம் பேசல. ஸோ, மத்தவங்க அன்கம்ஃபர்டபுள் ஆகுறதுல எனக்கு ஒண்ணும் புரியலையே." அப்படிங்கிற மாரிலாம் அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்குது. இந்த இடத்துல அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான், "நீ ஒழுங்கா பாரும்மா, அந்த பையன் பாரு பாதி வந்துட்டு எப்படி சொல்றது செத்துட்டான் அவன் ஏற்கனவே. ஸோ, இந்த பொண்ணு வந்துட்டு கொஞ்சம் பைத்தியம் ஆயிருச்சு அவன் செத்தத பார்த்துட்டு. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, உயிரோட இருக்கிற மாரியே அந்த பொண்ணு வந்து பேசிட்டு இருக்குது. ஸோ, இது அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. மத்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா மென்டல் ஸ்டேட் அடைய ஆரம்பிச்சுட்டாங்க. இவன் கொஞ்சம் பாசிட்டிவான கை ஓகேவா? ஸோ, மத்தவங்களையும் பாசிட்டிவா வச்சுக்கிட்டா நம்ம பொழைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி நம்பிட்டு இருக்கான். லிட்டரலி இவன் தான் பார்த்தீங்கன்னா, இப்ப லீடரு. ஸோ, அந்த லீடர் வந்துட்டு அங்க இருக்கிற பொண்ண பார்க்குறான். பொண்ண பார்த்துட்டு கேட்குறான், "ஆமா நீ ஏரியாவெல்லாம் சர்ச் பண்ண போனியே, சர்ச் பண்ணியா? எதுவும் ஃபுட் கிடைச்சதா?" அப்படிங்கிற மாரிலாம் அவன் கேட்குறான். அந்த பொண்ணு சொல்லுது, "நான் எல்லா ஏரியாவும் செக் பண்ணிட்டேன். ஒரே ஒரு ஏரியா செக் பண்ணல. ஆனா என்ன ஃபுட் எதுவும் கிடைக்கல." அப்படிங்கிற மாரிலாம் அந்த பொண்ணு வந்து சொல்றா. ஓகே பரவால்ல. நம்மளுக்கு ஃபுட் மட்டும் தானே இல்ல. ஆனா நம்ம உயிரோட தான் இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நாள்ல நம்ம ஃபுட் கிடைக்க ஆரம்பிச்சுரும். வெளில போய்லாம் சர்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படிங்கிற மாரிலாம் அவன் சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துல பொண்ணு சொல்லுது, "நான் அந்த ஒரு ஏரியா செக் பண்ணாம விட்டேன்ல. அந்த ஏரியால நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஃபுட் இருந்தா நான் கொண்டு வரேன்." அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. இவனுக்கோ பார்த்தீங்கன்னா ஹேப்பி. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பொண்ணு வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா, அந்த யூனிஃபார்ம் பார்த்தாலே தெரியுது. இவ ஒரு ஸ்கூல் பொண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, அவனும் ஹேப்பியாயி சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்கலாம் காமிக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா எப்படி சொல்றது, பசி வெறியில மாறிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் விட்டா கொஞ்சம் வித்தியாசமா மாறிடுவாய்ங்க. ஸோ, நம்ம எப்படியாவது ஃபுட்ட கண்டுபிடிச்சாங்கணும் அப்படிங்கிற மாரிலாம் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காய்ங்க. கவலைப்படாத நம்ம இன்னும் உயிரோட தான் இருக்கிறோம். ஸோ, நம்மளுக்கு ஃபுட் இல்லைனாலுமே நம்ம வெளிய போய் கலெக்ட் பண்ணிட்டு ஃபுட் எடுத்துட்டு வந்துரலாம். நம்ம உயிரோட இருக்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிற மாரிலாம் அவரு பாசிட்டிவா தான் பேச ஆரம்பிக்கிறாரு. மக்கள இந்த இடத்துல பாசிட்டிவா வச்சுக்கிறது தான் நம்மளுக்கும் பாசிட்டிவிட்டி அப்படிங்கிற மாரிலாம் அவர் நம்பிட்டு இருக்காரு. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணும் மிச்சம் இருக்கிற அந்த ஒரு ஏரியா சொன்னாங்கல்ல, அந்த ஏரியாலயும் செக் பண்ண போறாங்க. இந்த பொண்ண ஏன் அனுப்புறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு ரொம்ப ஃபாஸ்ட்டான பொண்ணு. ஸோ, அதனால தான் பார்த்தீங்கன்னா அனுப்புறாய்ங்க. அங்க 2 பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்கிறாய்ங்க. இந்த டயத்துல அந்த பொண்ணு வந்து கேட்குது, "ஆமா உங்களுக்கு எதுவும் ஃபுட் கிட்டு கிடைச்சதா?" அப்படின்னு கேட்கும்போது, அங்க இருக்க 2 பேரும் என்ன தெரியுமா பண்றாய்ங்க, அங்க இருக்க ஒரு ஃபுட் எடுத்து நீட்டுறாய்ங்க. "இதான் எங்களுக்கு கிடைச்சது" அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாய்ங்க. "பரவால்ல வாங்க நம்மலாம் ஷேர் பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொல்லும்போது, "ஷேரா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லன்னு" சொல்லிட்டு அந்த கவர பிரிச்சு, இப்ப அவைங்க 2 பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாய்ங்க. இந்த நேரத்துல அந்த பொண்ணு வந்து கேட்க ஆரம்பிக்குது, "எதுக்காக நீங்க இப்படி பண்றீங்க? நம்ம அக்ரீமெண்ட் படி நம்பலாம் ஷேர் பண்ணி தான் சாப்பிடணும்" அப்படிங்கிற மாரிலாம் அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்குது. "அக்ரீமெண்டா? இதுக்கு நாங்க உன்னைய ஃபாலோ பண்ணணும்" அப்படிங்கிற மாரிலாம் இந்த சிகப்பு மூடி பொண்ணு வந்து கேட்க, அந்த இடத்துல வந்துட்டு அந்த பொண்ணு சொல்லுது, "நேத்தைக்கு என்ன தெரியுமா நடந்துச்சு? நேத்து நாங்களும் தான் ஃபுட் கொண்டு வந்தோம். நேத்து எல்லாம் நீங்க சாப்பிட்டீங்களாடா? அப்ப போட்டது தானடா இந்த அக்ரீமெண்ட்" அப்படிங்கிற மாரிலாம் அந்த பொண்ணு வந்து கேட்க ஆரம்பிக்குது. அந்த இடத்துல இவன் சொல்ல ஆரம்பிக்கிறான், "அந்த மாரிலாம் எனக்கு அது ஞாபகம் இல்லையே. நான் இன்னைக்கு தான்ப்பா சாப்பிடுறேன்" அப்படிங்கிற மாரிலாம் சொல்லி மழுப்ப ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துல அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்குது, "மத்தவங்கள்ட்ட இத போய் சொல்றேன்டா. சொல்லி உங்க புட்டு நட்டெல்லாம் வெளிய பட வைக்கிறேன்டா" அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, அவன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், "என்ன சின்ன பொண்ணு, எங்கள மீறி உன்னால போயிற முடியும்னு நீ நெனைக்கிறியா? போனீன்னா இந்த இடத்துலயே உன்ன கொலை பண்ணிருவோம்" அப்படிங்கிற மாரிலாம் மிரட்ட ஆரம்பிக்கிறான். என்னால அப்பக்குள்ளயும் சொந்த ஆரம்பிச்சிருச்சு. போலீஸ் இந்த இதெல்லாம் தேவை கிடையாது. இங்க யார கொலை பண்ணாலும் யாரும் கேட்க மாட்டாய்ங்க அப்படிங்கிற ஒரு தைரியம் தான் அவனுக்கு. ஸோ, இந்த இடத்துல அந்த பொண்ணு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறது, "உங்கள்ட்ட பேசுறதெல்லாம் வந்து பாயிண்ட்லெஸ்ரா. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களோட வேகமானவ. ஸோ, நான் ஈஸியா போய் சொல்லிருவேன். உங்கள என்னால புடிக்கவே முடியாது" அப்படிங்கிற மாரிலாம் அந்த சின்ன பொண்ணு சொல்லிட்டு இருக்குது. "என்ன ஒளறிட்டு இருக்க? நீ வெறும் சின்ன பொண்ணு தான்" அப்படிங்கிற மாரி அவன் ஒரு கால் எடுத்து வைக்கிறான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு காத்து பயங்கரமா அடிக்குது. அத பார்த்து அவங்கலாம் பயந்துடுறாங்க. ஏதோ மான்ஸ்டர் தான் வந்துட்டு போலன்னு சொல்லிட்டு. ஏன்னா, அங்க இங்கேயும் ஒரு சின்ன சின்ன ஓட்டையெல்லாம் இருக்குல்ல. ஸோ, அது வழியா காத்து வரும்போது சவுண்ட் பயங்கரமா கேட்கும். அத பார்த்து அவங்களும் பார்த்தீங்கன்னா பயந்துடுறாய்ங்க. "நல்ல வேள மான்ஸ்டர் தான் நெனச்சேன். மான்ஸ்டர் இல்ல காத்து தான் அடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவைங்க கொஞ்சம் மன திருப்தி அடையறாய்ங்க. இந்த இடத்துல அந்த சின்ன பொண்ணு இருக்குல்ல, அந்த சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா பயங்கரமா அழுக ஆரம்பிக்குது.
இத பார்த்துட்டு அவன் வந்து கேட்க ஆரம்பிக்கிறான். "என்னம்மா நீ பயங்கரமா ஓடிருவ, கிழிச்சிருவலாம் சொன்ன. உன் கால் இப்பயே நடுங்குது. இத வச்சுட்டு எப்படி ஓட போறன்னு" சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணு வந்து அங்க பார்க்குது. அந்த பில்டிங் நடுவுல பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஃபுட் இருக்குது. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன பொண்ணு வந்து எடுத்துக்குது. இதுக்கப்புறம் அந்த லீடராட்டம் ஒருத்தன் இருந்தான்ல, ஸோ அவனையும் அந்த சின்ன பொண்ணு வந்து பார்க்க போகுது. ஸோ அந்த லீடர் வந்து கேட்குறான், "ஆமா அந்த ஏரியாவுக்கு போனியே அது கிடைச்சதா?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா நான் அந்த ஏரியாவுக்கு போனேன்." அப்படிங்கிற மாரிலாம் அந்த பொண்ணு சொல்லுது. "சரி ஏரியாவுக்கு போனேன் என்ன கிடைச்சது?" அப்படிங்கிற மாரிலாம் அந்த லீடர் வந்து கேட்குறான். அதுக்கு வந்துட்டு அந்த சின்ன பொண்ணு சொல்லுது, "எனக்கு எதுவும் கிடைக்கலன்னு" சொல்லிட்டு. ஆனா என்ன, அந்த சின்ன பொண்ணு பாக்கெட்ல பார்த்தீங்கன்னா, இந்த பிரெட் எல்லாம் இருக்குது. ஆனா என்ன, அந்த சின்ன பொண்ணுக்கு ரொம்ப பசிக்கிறனால, அந்த சின்ன பொண்ணு வந்து பொய் சொல்லிருது. இதேமாரி எனக்கு எதுவும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப சைல்டு தான். ஸோ பசியும் ரொம்ப எடுக்கும். பொய் சொல்றதெல்லாம் ஒண்ணும் பெரிய லெவல்ல இம்பேக்ட்டா ஏற்படாது. ஸோ அதனால சின்ன பொண்ணு பொய் சொல்லிருது. இந்த டயத்துல அவன் வந்துட்டு கோப்பா பேச ஆரம்பிக்கிறான். "கவலைப்படாதீங்க, ஃபுட் கிடைக்கலன்னா என்ன, நம்மளும் உயிரோட இருக்கோம். இங்க மான்ஸ்டர் எதுவும் வரல." அப்படிங்கிற மாரிலாம் அவன் ஜாலியா சொல்லிட்டு இருக்கான். மொத்தமா ஆப்போசிட்டா மாறுது. என்ன நடக்குதுன்னா, எல்லா மான்ஸ்டரும் இப்போ கும்பலா வந்துருது. அங்க இருக்க ஹியூமன்ஸ்லாம் போட்டு பொளந்து எடுத்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல சின்ன பொண்ணு வந்து அழுக ஆரம்பிக்குது. நான் எப்படியாவது சர்வே ஆகியே ஆகணும்னு சொல்லிட்டு, இந்த நேரத்துல அவனும் மாட்டிக்கிறான். அந்த லீடராட்டம் இருந்தனால, அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான், "என்ன தயவு செஞ்சு காப்பாத்து" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, வேகமா ஓட ஆரம்பிக்குது. "உங்கள காப்பாத்த நெனச்சா நான் மாட்டிக்குவேன். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு ஓட ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் அந்த 2 பேரும் மிரட்டிட்டு இருந்தாங்கல்ல அந்த பொண்ண. ஸோ அவங்க 2 பேரும் பார்த்தீங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா எல்லாம் ஒரே ஏரியால தான் குடியிருந்தானுங்க. இப்ப மொத்த இடத்துலயும் மான்ஸ்டர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவைங்க பார்க்குறாய்ங்க, இந்த பொண்ண பலி குடுத்து நம்ம இப்போ இந்த மான்ஸ்டர்லேருந்து தப்பிச்சிடலாம். ஏன்னா இந்த பொண்ண தூக்கி போட்டா அந்த மான்ஸ்டர் எல்லாம் இந்த பொண்ண தான் அட்டாக் பண்ண போகும். ஸோ அந்த இடத்துல நம்ம தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாரி இவைங்க பிளான் பண்றாய்ங்க. அவள புட்றா அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டுருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பா, நான் வேகமா ஓடுவேன். அதேமாரி ஈஸியா டாட்ஜ் ஆயிருவேன்னு சொல்லிட்டு. அதே மாரி தான் இங்க நடக்குது. இந்த பொண்ணு என்ன தெரியுமா பண்ணுது? அந்த மான்ஸ்டருக்குள்ள போகுது. அந்த மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா டென்டக்கிள்ஸ்லாம் நெறைய வச்சிருக்கு. அத வச்சுட்டுலாம் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனா என்ன, இந்த பொண்ணு வந்துட்டு ஈஸியா டாட்ஜ் ஆகுது. லிட்டரலி பார்த்தீங்கன்னா, ஒரு டான்சர் மூவ போட்டு ஈஸியா எஸ்கேப் ஆயிருது. இத பார்த்துட்டு அவங்க ஷாக் ஆகுறாய்ங்க. என்னடா இந்த பொண்ணு இவ்வளோ வேகமா இருக்கேன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த மான்ஸ்டர்லாம் இவைங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஆப்போசிட்டா நடந்துருது. இந்த பொண்ண வச்சு அவைங்க தப்பிச்சிடலான்னு பார்த்தாய்ங்க. ஆனா அவைங்கள வச்சுட்டு இந்த பொண்ணு ஃபைனலா தப்பிச்சிருது. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, நான் தப்பிச்சுட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் நான் உயிர் வாழணும் அப்படிங்கிற மாரிலாம் நெனச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவ அந்த பொண்ணு பார்க்குது. "ஏய் இவன் யார்றா மான்ஸ்டரா?" அப்படின்னு சொல்லி பயந்துடுறாய்ங்க. "ஓ ஹியூமன் தானா செத்துட்டான் போல" அப்படிங்கிற மாரிலாம் நெனச்சிட்டு இருக்காங்க. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, அவனுக்கு மூச்சு இருக்கு. "ஓ இந்த பையன் உயிரோட தான் இருக்கானா?" அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சைட்ல மான்ஸ்டர்லாம் வந்துட்டு இருக்குது. ஃபைனலா நம்ம ஹீரோவ காப்பாத்துவோமா? வேணாமா? காப்பாத்துவோம். இவன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன தெரியுமா பண்றாங்க? அவங்களோட சேர்த்து கட்டி அணைச்சுக்கிறாங்க. இவன எப்படியாவது நம்ம காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு, இதோடயே பார்த்தீங்கன்னா, இந்த சாப்டர முடிச்சிடுறாய்ங்க. சீக்கிரம் அடுத்தடுத்த சாப்டர் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். தேங்க் யூ. பாய்.